அன்பிற்கினிய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதுரை ஜோ ரியல்டார்ஸின் ஜோதி வாசு. இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த வீடு நம்ம மதுரை மேல பனங்காடியில ஒரு தெற்கு பார்த்த மனையில ஒரு தெற்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்க ஒரு அழகிய தனி வீடை தான் நம்ம பார்க்க போறோம். இப்ப இந்த வீட்டோட முன்புக்க எழில் தோற்றத்தை தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வீட்டோட மனை ரோடு பாத்தீங்கன்னா 30 அடி ரோட்டு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டோட முன்பக்கம் தலைவாசல் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. முன்னாடி ஒரு மினி கார் நிப்பாட்டுற அளவுக்கு ஒரு பார்க்கிங் ஏரியா இருக்கு. பாருங்க, முன்னாடி ஒரு பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் தளத்துல பூராமே பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அதே மாதிரி 2 பக்கம் வால்லையுமே டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த தலவாசலோட அமைஞ்சிருக்கு. மனையும் தெற்கு பார்த்த மனையிலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இப்போ நம்ம இந்த வீட்டோட முன்பக்கம் பாருங்க, தலவாசலுக்கு ஒரு செக்யூரிட்டியா இன்னொரு எம்எஸ் கேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பக்கத்திலே ஒரு ஜன்னல் வேற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி முன்பக்க படி கிரானைட்ல கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் மாடிக்கு போறதுக்கு, மொட்டை மாடிக்கு போறதுக்கு படி கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட தலைவாசல் டோரை தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். இந்த தலைவாசல் டோரு டீக்குட்ல வெல் பாலிஷரோட சூப்பராக பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட ஹால் பகுதி உள்ள போய் பார்ப்போம். நம்ம இந்த வீட்டோட ஹால் பாருங்க, நல்லா அருமையான மல்டிமீடியா டிவி யூனிட்டோட அமைச்சிருக்காங்க. மேலே அருமையாக பால் சீலிங் பண்ணி வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. சூப்பராக மல்டி கலரில் பெயிண்ட் பண்ணி பால் சீலிங் சூப்பராக வித் லைட் எஃபெக்டோட கொடுத்துருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா மல்டிமீடியா டிவி யூனிட்டும் மேலே ஸ்பாட் லைட்லாம் கொடுத்து அருமையாக அமைச்சு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தளத்தில் பார்த்தீங்கன்னா 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் நல்லா கிளாசி லுக்கில் சூப்பராக அமைஞ்சிருக்கு. இப்போ இந்த ஹாலில் எதிர் திசையில இருந்து பார்க்குறோம். மேலே பாருங்க, இதே பால் சீலிங் இது லைட் எஃபெக்டோட இந்த ஹாலோட ஸ்பேசியஸ் தெரியறதுக்காக தான் நம்ம இப்படி காமிக்கிறோம். நல்ல ஒரு ஸ்பேசியஸான ஹால் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடு 2 பெட்ரூமாக உள்ளது. பாருங்க, அது ஒரு பெட்ரூமு, இது ஒரு பெட்ரூமு. இந்த வீடு 2 பெட்ரூம் கொண்டது. இப்போ இந்த மல்டிமீடியா டிவி யூனிட்டோட அட்டாச் பண்ணியிருக்காங்க. பாருங்க, இது வந்து பூஜா கப்போர்டு சூப்பராக சிறப்பாக வடிவமைச்சிருக்காங்க. கட்டிங் டோர் போட்டு இந்த பூஜா கப்போர்டும் நல்லா சிறப்பாக நேர்த்தி அமைஞ்சிருக்கு. இது இந்த வீட்டோட முதல் பெட்ரூமு. வாங்க பார்த்துருவோம். உள் நுழைவுலையே வலது பக்கமாக டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூம்க்குரிய அட்டாச்சு டாய்லெட் இங்கே இணைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நம்ம இந்த ஹால் பார்க்குறோம். இந்த ஹாலில் பாருங்க, இந்த பெட்ரூமில் வெண்டிலேஷனுக்கு ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அடுத்து மேலே பாருங்க, லாப்ட் எல்லாமே கப்போர்டு பண்ணி வச்சிருக்காங்க. அடுத்து ஒரு வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட இருக்கு. அப்புறம் மேலே சீலிங்கில் பாருங்க டெக்கரேட்டிவ் பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லாப்டு ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணி கொடுத்துட்டாங்க. 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் சேம் பேட்டர்ன்லேயே இந்த பெட்ரூம்லையும் அமைஞ்சிருக்கு. அதுபோக இந்த பெட்ரூமுக்கு ஒரு வெஸ்டர்ன் டைப்பில் டாய்லெட் அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க. வால் முழுதுமே டாய்லெட்டில் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. பாருங்க, அடுத்ததான் நம்ம இதற்கு நேர் எதிர் திசையில் அமைஞ்சிருக்க 2வது பெட்ரூமை பார்த்துருவோம். இந்த ஹாலை கடந்து நேர் எதிர் திசையில் 2வது பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. இங்கே ஒரு ஹாலில் ஒரு செல்ஃபோன் ஸ்டாண்டு, சார்ஜ் போடுறதுக்கு செல்ஃபோன் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க. அடுத்து நல்லா இது ஒரு கொஞ்சம் ஸ்பேசியஸான பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. மேலே இங்கேயும் பால் சீலிங் வித் லைட் எஃபெக்டோட அமைச்சிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா லாஃப்ட் ஃபுல்லாகவே கப்போர்டு பண்ணியிருக்காங்க. அது போக வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. அது போக ட்ரெஸ்ஸிங் டேபிள் வித் மிரரோட அட்டாச் பண்ணி அணைச்சு கொடுத்துருக்காங்க. அது போக 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் இதே சேம் பேட்டர்னில் யூனிஃபார்மாக இந்த பெட்ரூம்லையும் நல்லா கிளாசி லுக்கில் அமைஞ்சிருக்கு. அது போக இந்த பெட்ரூம்லையும் செல்ஃபோன் ஸ்டாண்டு ப்ளஸ் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமோடைய இந்த பெட்ரூமும் அமைஞ்சிருக்கு. இப்போ வாங்க நம்ம இந்த டாய்லெட்டை பார்த்துருவோம். இது ஒரு இந்தியன் டைப் டாய்லெட்டை விட்டு அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூமாவே கொடுத்துருக்காங்க. செவர் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு பாருங்க.
அதே மாதிரி மேல லூவர் ஜன்னல் கொடுத்துருக்காங்க வெண்டிலேஷனுக்கு. இந்த வீட்டுல நம்ம ஒரு ஹால் பார்த்துட்டோம், 2 பெட்ரூமையும் பார்த்துட்டோம், கார் பார்க்கிங் பார்த்துட்டோம். அடுத்து நம்ம இந்த வீட்டுல கிச்சன் பார்க்கணும். வாங்க கிச்சன் பார்த்துருவோம். கிச்சன் என்ட்ரன்ஸ்ல பிஓபியில் ஒரு ஆர்ச் டிசைன் பண்ணியிருக்காங்க. அது போக கிச்சன் என்ட்ரன்ஸ்க்கு முன்னாடி ஃப்ரிட்ஜ் வைக்கிறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அது போக கிச்சனில் போய் பார்க்குறோம். நம்ம பாருங்க, ஒரு எல் டைப்ல கிரானைட்ல மேடை கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் செட்டப்புக்குரிய எல்லா வுட்டும் பண்ணி ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக வால் முழுதுமே டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. இந்த கிரானைட் மேடை நல்லா நேர்த்தியா எல் டைப்ல பண்ணியிருக்காங்க. எஸ்எஸ்ல வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க. அது போக வெண்டிலேஷனுக்கு மேலே லூவர் கிளாஸ் போயிடுச்சு, ஜன்னல் கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, லாஃப்ட் முழுவதுமே ஃபுல்லா கப்போர்ட் பண்ணி வுட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது போக பாருங்க, இந்த கிச்சன்ல வித் மிரரோட 2 கிச்சன் வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வச்சுக்கிறதுக்கு 2 வார்ட்ரோப் கொடுத்துருக்காங்க வித் மிரரோடைய. இந்த டோருக்கு பின்னாடியும் ஒரு வார்ட்ரோப் இருக்கு பாருங்க. அது போக செப்பரேட்டா இந்த கிச்சன்ல இருந்து வெளியே ஓடிஎஸ் ஏரியா போறதுக்கு தனியாவே ஒரு செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அது போக 4க்கு 2 வெர்டிபிள் டைல்ஸ் இதே சேம் பேட்டர்ன்லயே அமைஞ்சிருக்கு. இந்த பாருங்க, செப்பரேட்டா ஒரு டோர் கொடுத்து இங்க ஒரு வாஷ் பேஷன் ஓடிஎஸ் ஏரியால கொடுத்துருக்காங்க. வாஷ் ஓடிஎஸ் ஏரியால போடாமே பாத்தீங்கன்னா கீழே வால்ல டைல்ஸ் ஒட்டி ரைஸ் பண்ணி வச்சிருக்காங்க. வாஷ் பேஷனு வாஷிங் மிஷினும் இங்க வச்சுக்கலாம் இந்த இடத்துல. அதுக்குரிய பிளக் பாயிண்ட் கனெக்டிவிட்டி எல்லாமே இருக்கு. இந்த ஓடிஎஸ் மூலியமா நமக்கு கிச்சனுக்கு நல்ல போதுமான வெளிச்சமும் காத்தோட்டமும் கிடைக்கும். பிளாட்ஃபார்ம் டைல்ஸ் தளத்துல போய் வச்சிருக்காங்க. அடுத்து நம்ம இந்த கிச்சன்ல இருந்து நம்ம திருப்பி இந்த வீட்டோட ஹால் பகுதிக்கு வர்றோம். இந்த வீட்டுல நம்ம கார் பார்க்கிங் பார்த்துட்டோம், 2 பெட்ரூம் பார்த்துட்டோம், ஹால் பார்த்துட்டோம், கிச்சன் பார்த்துட்டோம். இப்போ நம்ம இந்த வீட்டோட வெளிப்பகுதியான பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்து மேலே மொட்டை மாடியே பார்த்துட்டு வந்துருவோம் வாங்க. இந்த வீடு பார்த்தீங்கன்னா தெற்கு பார்த்த மனையில தெற்கு பார்த்த தலைவாசலோட அமைஞ்சிருக்கு. இடம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2.5 சென்ட் இடத்துல 30 அடி ரோட்டு மேல இந்த வீடு அமைஞ்சிருக்கு. இந்த பில்டிங் சதுரடி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 750 சதுரடி பில்டிங் சதுரடியில் அமைஞ்சிருக்கு. போர் இந்த ஏரியா நல்ல நீர்வளம் மிக்க பகுதி. 250 அடி போர் போட்டிருக்காங்க. தண்ணிக்கு பிரச்சனையே இல்லைங்க, தண்ணி செம்மையா இருக்கும். 2 பெட்ரூமு, கார் பார்க்கிங், மாடுலர் கிச்சன் இருக்கு, வார்ட்ரோப் இருக்கு, கப்போர்டு இருக்கு. இந்த இடத்துக்கு லேஅவுட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க, பில்டிங்க்கும் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க. மேல இந்த ஓடிஎஸ் ஏரியாவுக்கும் சீட்டு போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா 47 லட்சம் சொல்றாங்க. விலை பேசிக்கலாம். இந்த வீடும் இந்த வீடியோவும் நம்ம சேனலும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி வைங்க. அடுத்தடுத்து போற நம்ம புது வீட்டோட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீடு தேடிக்கிட்டு இருக்க உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நன்றி நண்பர்களே.